ஒரு ஈமானை உயர்வுபடுத்தி காட்டக்கூடியது என்னவென்றால், மூமின்களிலே மிக சிறந்தவர் யார் என்று சொன்னால், மூமின்கள் அனைவரும் சிறந்தவர்கள் தான். அந்த மூமின்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யார் நற்குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அடுத்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஃபையுல் முஸ்லிமீன அஸ்லம் யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களிலே மிக சிறந்த முஸ்லிம்கள் யார்? மூமின்களிலே சிறந்த மூமின் கேட்டோம், ஆனா முஸ்லிம்களிலே மிக சிறந்த முஸ்லிம் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வயதிஹி, யாருடைய கையின் மூலமாகவோ நாவின் மூலமாகவோ நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று மற்ற முஸ்லிம்கள் நிம்மதி பெறுகிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். ஒரு முஸ்லிமினுடைய ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒவ்வொரு விஷயத்தையும் தத்ரூபமான முறையில் பிற்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன தெரியுமா? கியாமத் நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால், ஒரு மனிதன் கண்ணியம் செய்யப்படுவான், ஒரு மனிதன் மதிக்கப்படுவான், கண்ணியப்படுத்தப்படுவான். எதற்காக தெரியுமா? அவன் பெரிய ஆளுங்கிறதுக்காக இல்ல, அவன் ரொம்ப பெரிய பாக்கியசாலிங்கிறதுக்காக இல்ல, உண்மையிலே அவன் அந்தஸ்துக்குரியவன் அப்படிங்கிறதுக்காக இல்ல. மாறாக இவனை நம்ம கண்ணியப்படுத்தலன்னு சொன்னா வேற ஏதாவது இவன் ஏதாவது நம்மளுக்கு கெடுதி பண்ணிடுவான். ஒரு மனிதனுடைய தீங்கை பயந்து அவன் கண்ணியப்படுத்தப்படுவான். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குது. உண்மையான நல்ல மனிதர்கள் கண்ணியப்படுத்தப்படுவதில்லை, ஆனா முதலாளிக்கு கண்ணியப்படுத்துறோம், அல்லது வேற யாராவது அமைச்சர், வேற யாராவது மனிதர்களுக்கு, போலீஸ், இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்யறோம்? கண்ணியப்படுத்துறோம். ஒரு போலீஸை பார்த்து கண்ணியப்படுத்தக்கூடியவன், போலீஸ் உண்மையிலே ரொம்ப அந்தஸ்துக்குரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லி கண்ணியப்படுத்துறாரு. மனசுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் நம்ம கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கு நினைச்சுக்கிட்டான் கண்ணியப்படுத்துறாங்க. பல பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் பார்த்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை தத்ரூபமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் யாரை மதிக்க வேண்டுமோ அது மதிப்பதில்லை, ஆனால் யாரின் மூலமாக தீங்கு ஏற்படும் என்று பயப்படுறானோ அவனுக்கு முன்னால போய் பணிஞ்சு நிற்கிறான், கண்ணியப்படுத்துறான். காரணம், அவன் மூலமாக தீங்கு ஏற்படும் என்ற பயம். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவன் மூலமாக நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, அவன் நம்மளை திட்டவும் மாட்டான், நம்மளை அடிக்கவும் மாட்டான் என்று யாரை பற்றி நாம் நினைக்கிறோமோ அவன் தான் உண்மையான முஸ்லீம். முஸ்லீம்களிலே மிக சிறந்தவன் அவன் நாவின் மூலமாகவும் கையின் மூலமாகவும் எந்த முஸ்லீமுக்கும் கெட்டது செய்ய மாட்டான், நோவினை செய்ய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அடுத்து கேட்டார்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள், ஃபையுல் ஹிஜ்ரத்தி அஃதலு யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. ஈமானை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது ஹிஜ்ரா. ஆனா இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஹிஜ்ரத்திலேயும் மிக சிறந்த ஹிஜ்ரத் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் ஹஜர ஸய்யிஆத், யார் தனக்கு ஒரு சாதகமான நிலை வாய்ப்புகள் வருகின்ற போதும் கூட பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்கிறானோ அதுதான் உண்மையான ஹிஜ்ரத். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்துல மிக சிறந்த ஹிஜ்ரத் எது தெரியுமா? பாவம் செய்யறதுக்குரிய நல்ல வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்குது, இதை நான் செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் என்னை என்ன செய்வான்? தண்டிச்சிருவான், அல்லாஹ் என்னை நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பான், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று நினைத்து அல்லாஹ்வை பயந்து அந்த பாவங்களை விட்டொழித்து விடுகிறாரே, நீங்க விடுகிறாரே, இவர்தான் உண்மையான முஹாஜிர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயு ஸலாத்தி அஃதல், தொழுகை சிறந்த வணக்கம்னு சொன்னீங்க, ஆனா அந்த தொழுகையிலே மிக சிறந்த தொழுகை எது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தூலுல் குனூத், அதிகமான நேரம் நின்று தொழுவதுதான் தொழுகையிலே மிக சிறந்த தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரக்காத்துகளை ரொம்ப சுருக்கக்கூடாது. சேவல் கொத்துவதை போல, கோழி கொத்துவதை போல நம்முடைய கடமைகளை சீக்கிரமாக செய்து முடிப்பது தொழுகை அல்ல. தொழுகை என்பது என்னவென்றால் ஒவ்வொரு கடமைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி நமக்கு சொல்லும் போது கூட, ஒரு மனிதன் நல்ல முறையிலே ஒது செய்து கொண்டு தக்பீர் கட்டி நிற்க வேண்டும். அந்த தக்பீர் நிற்கிற போது கொஞ்சம் நீண்ட நெடிய ஒரு ரக்காத்துகளாக அதை நிற்க வேண்டும். பிறகு ருக்கு செய்கிறார், அந்த ருக்குவிலே தன் முதுகு நல்ல முறையிலே படியக்கூடிய வகையிலே என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதர் அந்த ருக்குவை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் நிதானமாக வைக்க வேண்டும். தன்னுடைய கைகளை முழங்காலின் மீது விரித்து வைக்க வேண்டும், பற்றி பிடிப்பதை போல. பிறகு ருக்குவிலிருந்து எழுகிறார்,
அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்றாங்க, ருக்குவில் இருந்து எழக்கூடிய அந்த மனிதனுடைய எலும்புகள் நிமிர்ந்து நின்றால் அந்தந்த இடத்திலே இருப்பதை போல அந்த சகஜ நிலைக்கு வந்து விட வேண்டும். அப்படி ஒரு நிலைக்கு வந்தால்தான் அவர் கௌமாவுக்கு நிற்கிறார் என்று அர்த்தம். சரி, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ருக்குலேருந்து எந்திரிச்சு திருப்பி சுஜூதுக்கு தானே போறோம். யூட்டனை அடிச்சுட்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஷார்ட்கட்ல போயிடுவோம் சொல்லிட்டு இடையில நுழைஞ்சிடுறது நம்ம பழக்கம், இயல்பான பழக்கம் அது. அதனால என்ன செய்யறது, ருக்குலேருந்து எந்திரிச்சு நிமிர்ந்து நிக்கிறதுக்கு முன்னாலே டக்குன்னு என்ன செய்யறது, சுஜூதுக்கு போயிடுறது. இது ஒழுங்கான ஒரு நிலைமை அல்ல, இது ஒழுங்கான கடமை அல்ல. தொழுவது என்பது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும், அதிலே நிதானம் இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொரு மூட்டுக்களும் அந்தந்த இடத்திற்கு வர வேண்டும். அத்தகைய ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு பின்னால் சஜிதாவுக்கு போறாரு. சஜிதாவில் முதுகு நல்ல முறையிலே படியக்கூடிய வகையிலே ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக வைத்து சஜிதா செய்ய வேண்டும். அங்கே ஏத்திதால், அங்கே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகு 2 சுஜூதுக்கு மத்தியிலே இடை இருப்பு, சிறு இருப்பு இருக்கிறதே, அந்த இருப்புக்காக எழக்கூடிய மனிதர் நல்ல முறையிலே அமர வேண்டும். நல்ல முறையிலே அமர்ந்து, அத்தஹியாத்துக்கு உட்கார்றதுக்காக வேண்டி எப்படி உட்காருவோமோ நல்ல முறையிலே அமர்ந்து அதன் பிறகு 2வது சஜிதாக்குவோம். சில பேர் அந்த கையை எடுத்து தொடை மேல வைக்கிறதே கிடையாது, இப்படி வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அப்படியே போயிடுது. கால் வலி கஷ்டப்படுறாங்க, அவங்கள பத்தி நம்ம இப்ப சொல்லலை. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம், அந்த நேரத்திலேயாவது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கும்போது ஒரு அமலை நல்ல முறையில செய்யறோம். ஆரோக்கியம் போனதுக்கு பின்னால் அப்படி செய்ய முடியலன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான் பார்க்கிறான், மலக்குமார்கள்ட்ட சொல்றான், என்னுடைய அடியான் ஆரோக்கியமா இருக்கும்போது இந்தந்த அமலை இப்படிலாம் செஞ்சான், அதுக்காக வேண்டி எவ்வளவு நன்மை எழுதுனீங்களோ அந்த நன்மையை குறைவில்லாம எழுதுங்க. ஏன் அல்லாஹ் அவன் சரியா செய்யல, ருக்கு சுஜூத் தான் சரியா செய்யல, பரவாயில்லை, நல்லா இருந்திருந்தா நல்லா செஞ்சிருப்பான். என்னுடைய அடியானுக்கு இப்ப நோய் வந்துருச்சு, கஷ்டப்படுறான், அதனால சரியா செய்யல, அதனால பரவாயில்லை, நிரப்பமா எழுதுங்க நல்லா சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வானலோகத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அது நன்மைகள் செய்தால் அதை கொண்டு செல்லக்கூடிய பாதை. சில மனிதர்கள் நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், மலக்குமார்கள் அதை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சில காலங்களிலே அந்த மனிதர்களுடைய நன்மைகள் நின்று போய்விடும். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், நன்மைகள் நின்று போய்விடும். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் இன்ன அடியாருடைய நன்மைகள் டெய்லி எப்பொழுதும் வந்து கொண்டே இருந்தன, எழுதிக்கிட்டே இருந்தோம், ஆனா சமீப காலமாக அவருடைய நன்மைகள் வருவது நின்று போய்விட்டன, என்ன செய்ய என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறான். அவன் நன்றாக இருக்கும்போது லுஹா தொழுதான், இஷ்ராக் தொழுதான், அவாபின் தொழுதான், நஃபிலான வணக்கங்களை எல்லாம் நிறைவேற்றினான், பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு வந்து தொழுதான், எல்லா நன்மைகளையும் செய்தான். இந்த நேரத்தில் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டதின் காரணத்தினால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறான், அவனால இவ்வளவு அமல்களை சரியா செய்ய முடியல. ஆனாலும் நன்றாக இருந்தால் அந்த அடியான் இந்த அமல்களை எல்லாம் செஞ்சிருப்பான், அதனால அவன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த அமல்களை எல்லாம் நிரப்பமா எழுதுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்ட விஷயம். அல்லாஹ் நாடினால் இப்படி ஒரு பரந்த ரஹ்மத்தை நம்மின் மீது என்ன செய்யலாம், பொழிந்து விடலாம். இதுல அவனுக்கு ஒரு பெரிய குறைவுலாம் ஏற்பட்டு விடாது. கண்ணியமானவர்களே, அத்தகைய ஒரு தூளுல் குனூத், தொழுகையில் மிக சிறந்த தொழுகை என்ன, நீண்ட நெடிய ரக்காத்துகளாக தொழ வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்து அவர்கள் கேட்டார்கள், ஃபையு சியாமி அஃலல், நோன்பு சிறந்த அமல், நோன்பிலே மிக சிறந்த நோன்பு எது என்பதாக கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஃபர்லுன் முஜ்ஸிவுன், எது கூலி கொடுக்கப்படுமோ அப்படிப்பட்ட ஃபர்லான நோன்பு தான் நோன்புகளிலே மிக சிறந்த நோன்பு. நோன்புகளிலே மிக சிறந்த நோன்பு ஃபர்லான நோன்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஐந்தல்லாஹி அல்லாஃபுன் கதீரா, அந்த நோன்புக்கு பன்மடங்கான நன்மைகள் அவனுடைய இரட்சகரிடத்தில் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்து அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபையுல் ஜிஹாதி அஃதல், ஜிஹாது நீங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க, ஜிஹாதிலே மிக சிறந்த ஜிஹாத் எது என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அகர ஜவாதுஹு வ உஹரீக தமுஹு, யாருடைய ஈட்டி வாள்கள் நெளிந்து உடைந்து போய் அவருடைய ரத்தம் ஓட்டப்படுமோ, உயிர் போக்கப்படுமோ, அந்த ஜிஹாது தான் மிக சிறந்த ஜிஹாத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். உயிரை பணயம் வைத்து போராடக்கூடிய ஜிஹாது தான் ஜிஹாதிகளிலே மிக சிறந்த ஜிஹாத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். அதன் பிறகு அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அடிமைகளை உரிமையிடுவது என்பது சிறந்த அமல், ஆனால் எந்த அடிமைகளை
சிறந்த அமல் என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், அக்லாஹா சமனன், விலை மதிப்பால் மிக அதிகமான விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்யப்படக்கூடிய அடிமைகளை விடுதலை செய்வதுதான் மிக சிறந்த அமல். அது மட்டுமல்ல, தம்முடைய இரத்த பந்த உறவினர்களில் யாராவது அடிமைகளாக இருந்தால் அவர்களை வாங்கி உரிமையிட வேண்டும், அது மிக சிறந்த அமலாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்கு அடுத்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஐயு சதகத்தி அஃலல், சதகாக்களிலே தர்மங்களிலே மிக சிறந்த தர்மம் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் சந்தர்ப்பத்திற்கு தோதுவான ஒரு சதகா, ஒருத்தருக்கு அந்த நேரத்தில் ஒரு தேவை ஏற்படுகிறது, பிள்ளைக்காக வேண்டி படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, அவர் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு, என் பிள்ளையினுடைய படிப்பு நின்று போயிருமே, என்ன செய்யறது ஒன்றும் புரியல. இந்த நேரத்தில் அவர் கேட்கவும் வைக்கப்படுறாரு, அவரை பற்றி நல்லா தெரியும், கஷ்டப்படுறாரு, யோசிக்கிறாரு, ரொம்ப பேணுதலான மனுஷன் அப்படின்னு தெரியும் சொன்னா, யாருக்கும் தெரியாம அவர் எப்படி வெக்கப்படுறாரோ அந்த வெக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்யணும்? மறைமுகமான முறையில கொஞ்சம் பணத்தை அவருக்கு கொடுத்து, யாருக்கும் சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன், நீங்க கண்ணியமா இதை வச்சு செலவழிங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் சொன்னா, அல்லாஹ் நம்மளை பார்த்து அடையக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, சுப்ஹான் அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்துக்கு நாம் நிறைவேற்றிய நன்மை இருக்கிறது என்றால் இதுதான் உண்மையான நன்மை. நாம் செய்யக்கூடிய தர்மம் யாருக்கும் தெரியக்கூடாது. வலது கையினால் செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாத வகையில் ஒரு மனிதர் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலிலே இருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, அப்படி ஒரு தர்மம் ஒரு மனிதருக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த தேவையை நிறைவேற்றி வைப்பதுதான் சிறந்த தர்மம். கடல்ல மூழ்கிட்டு இருக்குது, அந்த மனிதர் என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த கடையை வச்சு தான் வீட்டில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த கடை கொஞ்ச நாள்ல பூட்டிட்டா அவரால் வாழ முடியாதுன்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு போய் மறைமுகமான உரையில உதவி செய்யறது, அந்த கடையை காப்பாத்துங்க, பரவாயில்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க முதல்ல அந்த கடையை காப்பாத்தி எனக்கு கடன் கொடுங்க. கண்ணியமானவர்களே, கடன் கொடுப்பதும் ஒரு பெரிய சதக்கா தான். கடன் கொடுப்பதும் ஒரு பெரிய சதக்கா. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கடனை பத்தி சொல்லும் போது ஒரு மனிதர் கடன் கொடுக்கிறார், அந்த கடன் ஒரு தவணை வரை சொன்னார். ஒரு தவணை வரை சொன்னார், பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த கடனை திருப்பி தந்துடணும் சொன்னார்னு வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஃபோன் போடுறோம், ஏங்க இந்த மாதிரி கடனை தரேன்னு சொன்னீங்களே, தயவு செய்து கொஞ்சம் ஒரு 10 நாள் இன்னொரு டைம் கொடுங்க, என்னால் நிறைவேற்ற முடியலை அப்படின்னு சொல்றாரு. இந்த காலத்தில் ஃபோனே எடுக்கிறது இல்லை, கடன் வாங்குற வரைக்கும் தான் ஃபோனு. கடன் வந்துருச்சு, ஃபோன் நம்பரே மாத்திடுறது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. எங்கேன்னு எத்தனை பேர்த்த கேட்டாலும் ஆமாங்க அந்த நம்பர் தான் என்கிட்ட இருக்கு, எங்க போனாருன்னு தெரியல. கண்ணியமானவர்களே, இந்த ஏமாற்று நாளை மறுமையில நிச்சயமாக நம்மை சாதாரணமாக விட லா ஈமான லிமல்லா அமானத்தலும், யாருக்கு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை இல்லையோ ஈமானே இல்லை அவருக்கு, இது ஒரு அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியாக மூத்தா போனவங்களுக்கு தொழுக வைக்காம இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இஸ்லாமிய மார்க்கத்தில் வசதிகள் அதிகமாக ஆரம்பித்தவுடன் நபி அவர்கள் கேட்பார்கள், யாராவது இந்த ஜனாசாவுக்கு கடன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்கள் சொல்வார்கள், ஆமா யா ரசூலல்லாஹ் கடன் இருக்கு. தோழர்களை பார்த்து கேட்பார்கள், உங்க குடும்பத்தாரிலோ அல்லது நண்பர்களிலோ இந்த கடனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. உடனே யாராவது ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழ வைப்பார்கள். யாருமே ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா, தோழர்களே நீங்க அந்த ஜனாசாவுக்கு தொலை வைங்க, நான் போறேன்னு போயிடுவாங்க. நபி அவர்கள் தொலை வைக்க மாட்டாங்க. ஒரு காலம் வந்தது, ஒரு கட்டம் வந்தது, இஸ்லாமிய வரலாற்றிலே அதிகமான வசதி வாய்ப்புகள், நிறைய கனிமத்து பொருட்கள், பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு செல்வங்கள் குவிய ஆரம்பித்தன. அந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் ஜனாசா வந்தால் கேட்பார்கள், தோழர்களே இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் நபி அவர்கள் சொல்வார்கள், இந்த ஜனாசாவினுடைய கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனாசாவுக்கு தொலை வைப்பாங்க. இதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பது, இதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த ஜனாசாவுக்கு தொலை வைப்பார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், கடனாளியாக இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மனிதன் இறந்து போனால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, எத்தனை மனிதர்கள் தொழுது தொழுது தேஞ்சு போயிருது, கருப்பாயிருது, ஆனா பொருளாதாரத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பார்த்தா மிக மோசமான மனிதராக இருக்கிறார். இது உண்மை ஈமானுக்கு அடையாளமா? இது எந்த அளவிற்கு எத்தனை மனிதர்களால் பேணப்படுகிறது சற்று சிந்திக்க வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகிற போது தக்க சமயத்திலே
தேவைப்படக்கூடிய நேரத்திலே ஒரு ஏழைக்கு உதவி செய்வது இருக்கிறதே, இதுதான் சதக்காக்களே மிக சிறந்த சதக்கா. அது மட்டுமல்ல, வசிருன் இலா ஃபகீர், அந்த ஏழைக்கு உதவி செய்கிற போது ரகசியமாக செய்வதுதான் சதக்காக்களே மிக சிறந்த சதக்கா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபஅய்யு ஆயத்தின் மா அன்ஸல அலைக்க மா உன்ஸில அலைக்க ஆலம், உங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களிலே மிக சிறந்த வசனம் எது என்று கேட்கப்பட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஆயத்துகளிலே மிக சிறந்த தலைமைத்துவமான ஆயத்துல் குர்சி. எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். ஆயத்துல் குர்சி ஒரே ஒரு ஆயத் தான், சிறந்த ஆயத், ஆயத்துகளுக்கெல்லாம் தலைமையான ஆயத். அந்த ஆயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் சொன்னா ஒரு ரக்காத்துல கூட அதை ஓதலாம். குழுவெல்லாம் மனப்பாடம் பண்றது எதுக்கு? ஒரு ரக்காத்துல ஓதணுங்கிறதுக்காக வேண்டியதானே. அந்த மாதிரி ஆயத்துல் குர்சியை மனப்பாடம் பண்ணிட்டோம் சொன்னா நிச்சயமாக அதை ஒரு ரக்காத்துல ஓதலாம். அவ்வளவு பெரிய நீண்ட ஆயத். நீண்ட ஆயத்துனா பெரிய ஆயத்துன்னு நினைச்சுக்க கூடாது, 4 லைன் இருக்கும், அவ்வளவுதான். இதை பாடமாக்கணும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், இதை ஒரு நாள் பாடமாக்குங்க. லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், இதை இன்னொரு நாள் பாடமாக்குங்க. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இது 3வது நாள் பாடமாக்குங்க. இப்படியே துண்டு துண்டா பாடமாக்குனா ஒரு வாரத்துல பாடமாக்கிடலாம். நான் சொல்றது ரொம்ப லேசு. ஆனால் ஒரு மனிதர் நினைத்தால் ஒரு நாளையில பாடமாக்கிடலாம். ஆயத்துல் குர்சி எவ்வளவு நாள் ஆகும் போகுது? ஆனா அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஒரு நாள்ல பாடமாக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாடமாக்கணும். ஆயத்துல் குர்சி அவ்வளோ அற்புதமான சூரா, அவ்வளோ அற்புதமான ஆயத். வெளியே போகும்போது, தூங்க போற நேரத்துல, உள்ள வரும்போது, எல்லா நேரங்களிலும் ஆயத்துல் குர்சியை ஓதணும்னு சொன்னா ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாக்கப்படுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை எந்த மனிதர் ஓதுவாரோ அவர் சொர்க்கவாதி என்று நபி அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள். எத்தனை பேர் ஓதுறோம்? கண்ணியமானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் நாக்கு அசைக்காம, அதாவது உதடு அசையாம ஓதக்கூடிய ஒரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அதை ஓதுறதுக்கே நமக்கு நேரம் பத்தல. இதெல்லாம் பெரிய நசீப். இதை உருவாக்கிக்கிறது ஒரு பெரிய நசீப். அதனால ஆயத்துல் குர்சி சிறந்த ஆயத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்னும் சில விஷயங்களை கேட்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கமில் அம்பியா, நபிமார்கள் எத்தனை பேர்? இப்பதான் நம்ம விஷயத்துக்கு வரோம். நீண்ட ஹதீஸ் இது. கமில் அம்பியா, நபிமார்கள் எத்தனை பேர் என்று அபூ தர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஅத்துன் வ அல்ஃபுன் வ அர்பஉ வ இஸ்ரூன அல்ஃபன், 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ தர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கமீர் ருசுல் மின் தாலிக், இவர்களிலே ரசூல்மார்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் நமக்கு தேவையான கேள்வி. நபிமார்கள் 1,24,000 பேர், இவர்களிலே ரசூல்மார்கள் எத்தனை பேர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், 313 313 ரசூல்மார்கள் இருந்தார்கள். 313 ரசூல்மார்கள். 1,24,000 நபிமார்களிலே 313 ரசூல்மார்கள் தான் இருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இவர்களுடைய கூட்டமோ சிறிய கூட்டம் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜம்முன் கஃபீர், ஒரு சின்ன கூட்டம், ஆனால் கஸீரு தய்யிப், மதிப்பு வாய்ந்த கூட்டம் இது. ரசூல்மார்களை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. மனிதர்களுடைய தரவாரியாக பிரிக்கப்படுமேயானால் மனிதர்களின் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் யார்? இந்த ரசூல்மார்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உடனே அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஃபமன் கான அவ்வலுஹும், அவர்களிலே முதலான ரசூல் யார்? முதலான நபி யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அவர்கள் தான் முதல் நபி. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், நபியுல் முர்சல், ஆதம் அவர்கள் நபி மட்டுமா, ரசூலும் சேர்ந்தவர்களா? நமக்கெல்லாம் தேவையான கேள்விதானே இது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நஅம் நபியுல் முர்சல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி மட்டுமல்ல, ரசூலும் கூட, அவர்களும் ஒரு ரசூல் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதன் பிறகு அபூ தர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹலகஹுல்லாஹு பியதிஹி, அந்த ஆதமை அல்லாஹ் சாதாரணமா படைக்கல, தன் சொந்த கையால் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் சொந்த கையால் படைத்தான். வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, தன் ரூஹை ஊதினான். தன் கையால் படைத்தான், தன் ரூஹை ஊதினான்.
நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரூஹ் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ரூஹ். அந்த ரூஹ் இருக்கிற வரைதான் மனிதன் என்ற பெயர், இல்லை என்றால் மையத் என்ற பெயர். இந்த ரூஹ் இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரூஹை வச்சுக்கிட்டு நல்லதா நடக்கிறோம்னு அர்த்தம். அந்த ரூஹை வச்சுக்கிட்டு நாம கேடுகட்ட நிலைமையிலே இருந்தோமையானால் நாளை மறுமையிலே கேட்பான், என் ரூஹை உனக்கு பிச்சையாக தந்தேனே, என் பரிசுத்தமான ரூஹை வைத்துக் கொண்டு எனக்கு புறம்பாக நீ நடந்திருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்பான். என்ன பதில் சொல்ல முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். வனஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, தன் ரூஹை அல்லாஹ் அந்த உடலிலே ஊதினான். ஆதமை தன் கையால் படைத்து அந்த உடலுக்குள்ளே தன் ரூஹை ஊதினான். அது மட்டுமல்ல, அதே அல்லாஹ் வஸவ்வாஹு கபீலா, அந்த உடலை அழகுபடுத்தினான். தாறுமாறா படைக்கல மனித இனத்தை அல்லாஹ், தாறுமாறா படைக்கல. மாறாக எந்த இடத்துல மூக்க வைக்கணுமோ, எந்த இடத்துல அந்த மூக்குக்குரிய ஓட்டை வைக்கணுமோ, எந்த முகத்துல முடி வளரக்கூடிய இடமா வைக்கணுமோ, எந்த இடத்துல இப்படி அழகழகா பார்க்கிறோம். மிருகங்களினுடைய உடல் முழுவதும் முடிகள் இருக்கின்றன. ஆனா மனுஷனை பார்த்தா எந்த இடத்துல அழகா வளரணுமோ அந்த இடத்துல வளர்ந்து மற்ற இடங்கள்லாம் அழகா இருந்து எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வே சான்று சொல்கிறான், உலகமே சேர்ந்து மனிதனுடைய அழகு அழகல்ல என்று சொன்னாலும் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகான உருவத்தில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணாடி பார்க்கிற போது நீங்கள் இப்படி துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுகி கமா ஹஸ்ஸன்த கல்கி, என் உருவ அமைப்பை அழகுற படைத்த அல்லாஹ்வே என்னுடைய குணத்தையும் நீ அழகுபடுத்துவாயாக. அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல, உன்னை நான் அழகாக்கி இருக்கிறேன். அந்த அழகான உருவத்தை கொடுத்த யா அல்லாஹ் என் குணத்தையும் நீ அழகுபடுத்துவாயாக என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். கண்ணாடி பார்க்கும்போது அதையா நம்ம சொல்றோம்? கண்ணாடி பார்க்கும்போது அதையா சொல்றோம்? என்னென்னமோ கற்பனை வருது, நம்மளை பத்தி என்னென்னமோ எண்ணங்கள் வருது. கண்ணியமானவர்களே, இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தன் கையால் படைத்தான், தன் ரூஹை ஊதினான், தன் கையை கொண்டு அந்த உருவத்தை அழகுபடுத்தினான், செவ்வைப்படுத்தினான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனை நபிமார்கள் எந்த மொழியில் வந்தார்கள், எந்த இனத்தில் வந்தார்கள் என்ற விவரங்களை அடுத்தபடியாக நபி அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்லப்படும். ஆக நீண்ட நெடிய ஹதீஸ். ஆக இதை நாம் விவரமாக சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கேள்விகள், இந்த பதில்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. அதுக்காக வேண்டிதான் இதை இவ்வளவு விவரமா நம்ம சொல்லி காட்டுறோம். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இத்தகைய விஷயங்களின் மூலமாக நமக்கு சிறந்த படிப்பினைகளை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة